இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிஎல்சி எப்படி ஒர்க் பண்ணுறது அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் கீவேர்டு பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒர்க்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ் ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க, அதை ஃபுல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை பார்த்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். எப்போயும் போல் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கண்டினியூ கொடுத்துடணும். கண்டினியூ கொடுத்ததும் லாகின் ஆயிரும். ஸோ பிஎல்சினா பேஜ் லெவல் கலெக்ஷன். பேஜில் எங்கே வேணாலும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க அண்ட் அதுக்குரிய டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். சில ஃபீல்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஹைலைட் ஆகி வந்துடும். ஹைலைட் ஆகி வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே டைப் ஆகிருந்துச்சுன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாக டைப் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. அக்செப்ட் கொடுக்க போகிறோம். என்டர் கொடுத்துருங்க. அண்ட் அக்கௌண்ட் நம்பர் எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? பிஎல்சி செக் பண்ணி டைப் பண்ணுற மாதிரி தான் வரும். அக்கௌண்ட் நம்பர் blank. ஓகே. ஸோ டெலிவரி ஆர்டர் நம்பர், டெலிவரி டேட் இருக்குது, அந்த ஆர்டர் நம்பர். ஸோ டெலிவரி ஆர்டர் நம்பர் இல்லை. ஓகேவா? ஸோ இது blank. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டாக நம்ம தேடி தேடி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பிஎல்சியை பொறுத்த வரைக்கும். பிஓ நம்பர் ஆல்ரெடி இருக்குது அண்ட் இருந்தாலுமே நம்ம எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிடணும். ஓகேவா? இங்கே இருக்குது ப்ரைமரி ரெஃபரன்ஸ். இதுதான் பிஓ நம்பர். இந்த கீவேர்டு பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒர்க். நான் ஒரு ஃபீல்டாக பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் டெய்லி பண்ண தான் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். வெண்டார் நேம் கேட்டிருக்காங்க, ரெமிட் டூ. இது ஒரு கீவேர்ட். ரெமிட் டூனா வெண்டார் நேமுக்கு தான் வரும். ஓகேவா? அங்கே வந்து சிட்டி ஸ்டேட் ஜிப் கோடு இருக்குது, ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து வெண்டார் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம மேலே உள்ள இந்த யூபர் அந்த இது அடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வெண்டர் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ்னால் இந்த பிஓ பாக்ஸ் 90405 அதுதான் அடிக்கணும். ஓகே. இப்போ வெண்டருடைய ஜிப் கோடு 60 ஜிப் கோடு மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? இது ஆல்ரெடி எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்ம அதை அப்படியே இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துடணும். ஓகே. நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப குழப்பம். ஓகேவா? மிஸ்செலேனியஸ் அமௌண்ட் எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் blank விட்டுறலாம். ஓகேவா? blank பிஎஸ்டி அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு ஃபீல்டு கீழே தான் இது ஃபுல்லாமே வரும். ஓகேவா? அந்த அமௌண்ட்டு கீழே தான் இந்த பிஎஸ்டி, ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி எல்லாமே வரும். டேக்ஸ் அது ஃபுல்லாமே சர்ச் டேக்ஸ். சர்ச் இந்த ஃபியூல் சர்ச் சார்ஜ்னு இருக்கேன், இதுதான் சர்ச் டேக்ஸ். ஓகேவா? ஸோ டேக்ஸ் அமௌண்ட் இங்கே எதுவும் இல்லை, டோட்டல் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அமௌண்ட் எதுவும் இல்லை. ஏஓசி அமௌண்ட் blank. ஓகே. ஏஓசி அமௌண்ட்டுன்றது இங்கே டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லைன் மாதிரி ஒன்று வரும், அங்கே 1 by 1 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம சர்ச் இதுவாக இருக்கணும். இதில் நிறையாது மோஸ்ட்லி blank வர மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் எதுவும் டவுட்ஸ் அண்ட் எதுவும் தெரியலை அப்படின்னா நீங்கள் blank-ஆகவே விட்டுருங்க. ஓகேவா? blank-ஆக விட்டுட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க.
இன்வாய்ஸ் நம்பர் கரெக்டாக இருக்குது, அக்செப்ட் கொடுத்துருங்க. என்டர். இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது 127 இல்லை என்னன்னு தெரியல. ஓகேவா? 12 கமா கொடுத்து இதை 57 இது 102 தெரியல. ஓகே, அண்ட் இன்வாய்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க. இன்வாய்ஸ் நம்பர் இதுதான் இங்கே டைப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் இங்கே கேட்டிருக்காங்களா, இங்கே இன்வாய்ஸ் இருக்குது, அது கீழே இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது, பிளாங்காக இருக்குது. நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. நம்ம பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு இது தான், கீவேர்ட்ஸ் தான். ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நம்ம தரோவாக பார்த்துக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஓகேவா? அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்போங்க. எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும். ஓகே, இன்வாய்ஸ் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் தான் இன்வாய்ஸ் அமௌண்ட் 443.25. இந்த இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான். ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எதுவும் இல்லை, இதுவும் எதுவும் இல்லை. செலினியஸ் அமௌண்ட், சர்ச் அமௌண்ட், டேக்ஸ் அமௌண்ட் 0.00. ஓகேவா? டேக்ஸ் 0.00 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 00. ஓகே, அண்ட் ஏஓசி அமௌண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் ஏஓசி அமௌண்ட் 443.25. ஒரு லைன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எடுத்துடணும், அவ்வளோதான். வெண்டார் நேம் கேட்டிருக்காங்க. பில் 2 தான் வெண்டார் நேம் வருது. ஓகேவா? வெண்டார் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, நம்மளுக்கு எங்கே ஹைலைட் ஆகுதோ நம்ம எடுத்து பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஹைலைட் ஆகிருந்துச்சு இல்லையா, ஸோ நாங்கள் எடுத்தது வந்து கேட்டது வந்து நேம் கேட்டிருந்தாங்க. இந்த நேம் அடிச்சிடணும். ஓகே, இன்வாய்ஸ் டேட்டு கேட்டிருக்காங்க. இன்வாய்ஸ் டேட்டு கேட்டிருக்காங்க. டேட் இங்கே இருக்குது, 6th. ஸோ இந்த டேட் எப்படி இருக்கோ ஸோ இப்படி தான் ஒன்றுனா நம்ம பார்த்து பண்ணணும். இன்வாய்ஸ் டேர்ம்ஸ் இருக்கா, இங்கே டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ தேடி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்வாய்ஸ்னால் இது கீழே மட்டும் வராது இந்த டீட்டெயில்ஸ். ஓகேவா? பில்லில் எங்கே வேணாலும் கொடுப்பாங்க இன்வாய்ஸ் டேர்ம்ஸ். net 30. ஓகேவா? இதுதான் ஜிஎஸ்டி அமௌண்ட். நம்ம இந்த கீழே வந்துடணும். அமௌண்ட்டுன்னு கேட்டால் நம்ம கீழே வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? அமௌண்ட் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் கொடுக்கலாம், ஹெச்எஸ்டியும் கொடுக்கலாம், கியூஎஸ்டியும் கொடுக்கலாம், டேக்ஸ் அமௌண்ட் கோடி அதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன்றுனா தான் நம்ம பார்த்து பண்ணணும். டவுட்ஸ் அண்ட் எதுவும் ஹெல்ப் தேவைப்படுச்சா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.